செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போறீங்களா? மறக்காம இந்த 3 முக்கிய டாக்குமெண்ட் செக் பண்ணுங்க. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்தியாவில் பழைய வாகனங்களின் விற்பனை அதிகமாக உள்ளது. பழைய வாகனம் வாங்கும்போது வாகனத்தின் வயது, ஓட்டிய தூரம், நிலை மற்றும் விபத்துக்குள்ளான வரலாறு போன்ற பல விஷயங்களை மக்கள் கருத்தில் கொள்கிறார்கள். என்ஜின் முதல் பூட் வரை நன்கு சோதிக்கிறார்கள். ஆனால் சில முக்கிய விஷயங்களை புறக்கணித்து விடுகிறார்கள். பின்னர் சிக்கல்களை சந்திக்க நேரிடுகிறது. இங்கே நாம் மைலேஜ் மற்றும் செயல்திறனை பற்றி பேசவில்லை. வாகனத்தின் பாகங்களை தவிர பழைய வாகனம் வாங்கும்போது கவனமாக சரிபார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி இங்கே கூறுகிறோம். பல நேரங்களில் வாடிக்கையாளர்களுக்கு சில விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன. மேலும் வாகனத்தை பார்த்து அவர்களால் சரியாக கணிக்க முடியவதில்லை. எனவே அந்த விஷயங்களை பற்றி இங்கே விளக்குகிறோம். பழைய வாகனம் வாங்கும்போது வாடிக்கையாளர்களுக்கு அதன் முந்தைய வரலாறு தெரியாது. சில நேரங்களில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட வாகனங்களை மலிவான விலைக்கு விற்பனை செய்வார்கள். இதுபோன்ற வாகனங்கள் ஒரு நாள் போலீஸ் பிடியில் சிக்குவது உறுதி. எனவே பழைய வாகனம் வாங்குவதற்கு முன் அதன் எண் தகட்டில் ஏதேனும் குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என சரிபார்க்க வேண்டும். இதற்காக www.digitalpolicecitizenservices.gov.in centercitizen/login.htm என்ற இணையதளத்தில் வாகன எண்ணை பதிவு செய்து சரிபார்க்கலாம். வாகனத்தின் மீது ஏதேனும் குற்றவியல் வழக்குகள் இருந்தால் அதை வாங்குவதை தவிர்க்கவும். பல நேரங்களில் போக்குவரத்து விதிகளை மீறுவதால் அதிக அபராதம் விதிக்கப்படலாம். எனவே இதுபோன்ற வாகனங்களை தவிர்ப்பது நல்லது. சிலர் அதிக அபராதம் விதிக்கப்பட்ட வாகனங்களை அபராத தொகையை கட்டாமல் விற்று விடுவார்கள். எனவே பழைய வாகனம் வாங்கும்போது அதன் மீது ஏதேனும் நிலுவைச் சலான் உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் வாகனம் உங்கள் பெயருக்கு மாற்றப்பட்ட பிறகு நிலுவைத் தொகையை நீங்கள் தான் செலுத்த வேண்டும். வாகனத்தின் மீது ஏதேனும் நிலுவைச் சலான் இருந்தால் அதை விற்பனையாளரையே செலுத்தச் சொல்லுங்கள். சலான் விவரங்களை echallan.parivahan.gov.in என்ற இணையதளத்தில் பெறலாம். RC மற்றும் NOC ஆவணங்களை சரிபார்க்கவும். பழைய வாகனம் வாங்குவதற்கு முன் உரிமையாளரின் பதிவுச் சான்றிதழை சரிபார்க்க மறக்காதீர்கள். இதன் மூலம் வாகனத்தை பற்றிய பல முக்கியமான தகவல்களை பெறலாம். வாகனம் கடனில் வழங்கப்பட்டிருந்தால் வங்கி அல்லது கடன் வாங்குபவரின் பெயர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். கடன் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டதாக உரிமையாளர் கூறினால் நேரடி ஆட்சேபனையற்ற சான்றிதழை கேட்டு பெறுங்கள். உரிமையாளர் NOC கொடுத்தாலும் RCயில் வங்கியின் பெயர் இருந்தால் அதை நீக்கச் சொல்லுங்கள். EMI நிலுவையில் உள்ள வாகனத்தை நீங்கள் வாங்கினால் மீதமுள்ள தொகையை நீங்கள் தான் செலுத்த வேண்டியிருக்கும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.